தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைகளுக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று கூடியிருந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. பொதுவான நிகழ்வொன்றில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் இது மிகவும் பேசும் பொருளாக தற்போது மாறியுள்ளது. பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமணம் நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன் போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன, வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் அதிகமான முன்னாள் அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த ஒன்று கூடலின் போது சமகால அரசியலின் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் வட்ட மேசைகளில் அமர்ந்து கொண்டு தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து நீண்ட விவாதங்களை செய்ததாக தெரிய வருகிறது. சமகால அனுர அரசாங்கம் முன்னாள் அரசாங்கத்தின் போது பல்வேறு ஊழல் மோசடி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறானவர்களில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களும் அடுத்து வரும் வாரங்களில் கைது செய்யப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் அரசியல்வாதிகளும் ஒன்று கூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் சமகால அரசாங்கத்தின் பிரதான அமைச்சருடன் மிகவும் சுமூகமான முறையில் நட்புறவை வெளிப்படுத்தியிருந்தமை குறித்து பலரின் அவதானமும் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இன்றைய தினம் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாண பண்ணை மீன் சந்தையில் பாரிய பிரச்சனைகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அத்துடன் மாநகர சபை முதல்வர் நேரில் வந்து பார்த்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். நேற்று முன்தினம் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் மின்சார கட்டணத்தை செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் வியாபாரிகள் தனது மீன்களை விற்க முடியாமல் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மின்சாரம் துண்டித்த நாளின் கட்டணம் மீன் வியாபாரிகளிடமிருந்து அறவிடப்பட்டதாகவும் கூறியிருந்தார். மீன் சந்தையில் இருக்கின்ற மலசல கூடம் மிகவும் மோசமாக காட்சியளிப்பதாகவும் கூறியிருந்தார். மாநகர சபை முதல்வரிடம் நான் கேட்பது யாதெனில், நீங்கள் கள விஜயம் செய்து நேரில் வந்து பாருங்கள், இங்கே நிலைமை எவ்வாறு காணப்படுகிறது என்று கூறியிருந்தார். வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற்று அரசாங்கம் இவ்வாறான சந்தைகளை எமக்கு தருகின்ற பொழுது மாநகர சபையினராகிய நீங்கள் அதனை சிறந்த முறையில் பராமரியுங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நல்லூர் திருவிழாவில் கடைகளில் கோடிக்கணக்கான வருவாய்களை பெற்றிருப்பீர்கள். அந்த நிதியை பயன்படுத்தி இவ்வாறான விடயங்களை சீர்திருத்துங்கள். கழிவகத்தின் முகாமைத்துவத்தை சீராக பேணுங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இரவு 9 மணிக்கு பின்னர் சந்தைக்கு வந்து அங்கு இருக்கிற கழிவு நீரை எடுத்துச் செல்லுங்கள். பகலில் வந்து இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் பகலில் வந்து கழிவு நீரை எடுக்க வருகின்ற பொழுது அங்கே சந்தைக்கு வருகிறவர்கள் திரும்பிச் செல்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த ஒரு செய்தியை முன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.